இரவு முழுவதுமே பூஜிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால், இந்த மகா சிவராத்திரி பூஜையினுடைய அந்த மகிமையே என்ன தெரியுமா? அதாவது இந்த உலகம் வேறு தான் வேறு அல்ல என்பதை சிவபெருமான் நமக்கு தெளிவாக விளக்குகிறார். ஆனால் மானிட ஜென்மங்களாகிய நாம் அந்த சிவத்தை உணர வேண்டும், பரிபூர்ணமாக உணர வேண்டும், ஒரு தெளிவான ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூஜைகளானது நடத்தப்படுகிறது. இங்கே எப்படி புரிஞ்சுக்கலாம் சொன்னால், முதல் காலம் பார்த்தோம்னா அந்த 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தோம்னா அந்த சோமாஸ்கந்தரனுடைய பூஜையானது நடக்கிறது. சோமாஸ்கந்தரனுடைய ரூபத்தை நம்ம பார்த்திருப்போம். அதாவது சககுடும்ப சமேதரராய் அமர்ந்திருப்பார். பரமேஸ்வரன் பார்த்தோம்னா பக்கத்திலேயே பார்வதி, கூடையே அந்த ஸ்கந்த கடவுள் என்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய உருவமும் சிறியதாக வைக்கப்பட்டிருக்கும். அதாவது உற்சவமூர்த்தி எல்லா சிவாலயங்களிலுமே நம்ம இந்த சோமாஸ்கந்தரனுடைய தரிசனத்தை பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு சககுடும்ப சமேதரராய், அதாவது ஒரு சம்சார பந்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் முழுமையான மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் காலத்திலே அந்த பூஜையானது நடத்தப்படுகிறது.